வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவிற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டார். அதிமுகவில் இருந்து விலகிய அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் பெரும்பான்மையோனோர் தற்பொழுது தாவேகாவில் இணைந்த விஜயபாஸ்கர், செங்கோட்டையன், இன்னும் பல அதிமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தவர்களும் எடப்பாடி பழனிசாமியை மட்டும்தான் அதிமுகவின் தோல்விற்கு முழுமையான காரணம், அவர்தான் அதிமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டார் என்ற குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளனர். அதிமுகவில் தற்பொழுது இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பிரச்சனையே பொதுச்செயலாளர் பதவியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீடிப்பதுதான். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த தகுதி கிடையாது. மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணித்து விட்டார்கள். ஒருபோதும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனி முதல்வராக மக்களால் தேர்வு செய்ய முடியாது. அடுத்த 20 ஆண்டுகள் தாவேகாவின் தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் அவர்கள்தான் பதவியில் இருப்பார். அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பெரும்பான்மையினோர் தாவேகாவில் இணைவார்கள். இது நிச்சயம் நடக்கும் என்பதையும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் தாவேகாவில் இணைந்த பிறகு கூறியிருப்பது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிக பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை ஈஸியாக வெற்றியடைய வைத்திருக்கலாம். ஆனால் அவரது சுயநலத்திற்காகவும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு அதிமுகவில் முக்கிய பதவி வழங்க வேண்டும் என்பதற்காகவும் தனக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை அதிமுகவில் விரட்டுவதற்கும் அவராக தானாக முன்வந்து ராஜினாமா கடிதம் கொடுக்க வைப்பதற்கும் இந்த மாதிரியான தில்லுமுள்ளு வேலைகளை எடப்பாடி செய்து அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் செய்துவிட்டார் என்று முன்னாள் அமைச்சர்களும் அதிமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தவர்களும் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்தும் சமூக ஊடகங்களிலும் பல்வேறு கருத்துக்களையும் பதிவு செய்துள்ளனர். அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் இது மிகப்பெரிய அளவில் திருப்புமுனையாக மாறியுள்ளது. மக்கள் இனி ஒருபோதும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ப மாட்டார்கள். அதிமுக இனி இருக்கின்ற இடம் தெரியாமல் மாறும். அதில் இருந்து மீண்டு வர அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவியை பறித்து உரிய நபருக்கு அந்த அதிகாரமான பதவியை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் அதிமுகவை ஏற்றுக்கொள்வார்கள். மக்கள் ஒன்றும் எடப்பாடியை முதல்வராக தேர்வு செய்யவில்லை. அன்று கூவத்தூரில் சசிகலா தான் முதல்வராக எடப்பாடியை தேர்வு செய்தார் என்பதையும் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், செங்கோட்டையன், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பலரும் தெரிவித்துள்ளனர். அதிமுகவின் துரோகி எடப்பாடி என்று கூறுவது சரிய தவறா என்பதை தொண்டர்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.